மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில கூட தேவன் நம்மோடு கூட பேசும்படி கேட்போமா? பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. அவன் எடுத்து வாசிப்போம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம், அதுல ஸ்தோத்திரம் 8ஆம் வசனம் கூட வாசிப்போம். நீங்கள் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. இங்க எழுதப்பட்டிருக்கு. என்ன பண்ணும்? ஒருவருக்கு ஒருவமா என்ன பண்ணுவீங்க? 9ஆம் வசனம் சொல்லுங்க. சகோதரரே, நீங்கள் நியாயந்தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். ஸ்தோத்திரம். இதோ நியாயாதிபதி வாசற்படிகளே நிற்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஒருவருக்கு ஒரு முறையிடாதீங்க. தப்புன்னு வாயத்தின வார்த்தை. ஆமா, யோபு பார்த்தீங்கன்னா, யோபு பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அதுல 5:11 சொல்லுதுங்க. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை வாக்கியம் இருக்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறாரே. யோபின் முடிவு, அத யோபுவோட வாழ்க்கையில அவன் பாருங்க எவ்வளவு பொறுமையா இருக்கான் பாருங்க. அது ஆச்சரியத்தை நம்மளுக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுது. ஆனா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது என்ன பண்றாங்க? படப்படன்னு அவனை என்ன பண்றாங்க? நீ அதை பண்ணிட்ட, இதை பண்ணிட்ட, அப்படி பண்ணிட்ட, இப்படி பண்ணிட்ட, நீ ஆண்டவரை பாவம் செஞ்சுட்ட, உனக்கு அதான் அந்த பிரச்சனை, உனக்கு அதான் அந்த வியாதி, நீ ஏதாவது ஒண்ணுன்னா உடனே என்ன பண்ண? நீ பாவம் செஞ்சுட்ட, நீ குற்றப்படுத்தி என்ன பண்ண? இந்த முறையிடுறதை நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, முறையிடாதிருங்கள். அவசரப்பட்டு நம்ம சொல்லிட்டா பிரச்சனை. எப்படி அந்த ஒரு ட்ரெஸ் தைக்கிறதுக்கு அந்த டெய்லர் இந்த கரெக்டா அந்த ட்ரெஸ்ஸை கட் பண்ணி கரெக்டா அளவு தைக்கணும்னா கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த அளவு என்ன பண்ணுது? அது போட முடியாது. ஸ்தோத்திரம். அந்த அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போச்சுன்னா துணி வேஸ்ட் ஆயிடும். அதாவது அளவு எடுத்து என்ன பண்ணுவாங்க? அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா தைக்கிற பார்க்க முடியும். ஒரு துணிக்கே இப்படி அளவு எடுத்து தைப்பாங்கன்னா அதுக்கு பொறுமையா இருந்துச்சுன்னா, நம்ம சொல்றோம் துணி என்ன தைக்கலான்னு சொல்லி என்ன பண்றோம்? டெய்லர்கிட்ட சண்டை போடுறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொறுமை இல்லாம நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம்? தேவையில்லாம காரியத்தை செய்யறோம். ஆனா யோபு என்ன பண்றாப்புல? அமைதியா இருக்காரு. சில நேரத்துல நம்ம எதுவும் பேசாம கொஞ்சம் அமைதியா இருந்தாலே நிறைய காரியங்கள் என்ன பண்ணும்? சக்சஸ் ஆயிரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ நிறைய காரியத்தை பொறுமையா இருந்து அதிகம் பேசக்கூட கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டீங்கனால சில உங்களுடைய ஜெபத்துக்கு உங்களுடைய கேள்விக்குறி நிறைய விடைகள் கிடைக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஏன்னா நியாயாதிபதி எங்க நிக்கிறாராம்? வாசப்படியில் நிக்கிறாராம். இயேசு கிறிஸ்துவின் வருகை வெகு சீக்கிரமா இருக்கிறது. அவர் நினைச்சாருன்னா இன்னைக்கு கூட வரலாம். நம்ம பேசிட்டு கூட இயேசு கூட வரலாம், ராஜாதி ராஜா. ஆனா அவர் பொறுமையா கத்திருக்க. எதுக்கு? எல்லாரும் மனம் திரும்பும்படி. ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் வந்திருந்தாருன்னா என்ன இருக்கும்? இயேசு கிறிஸ்து அறியாதவங்க என்ன பண்ணுவாங்க? நரகத்துக்கு போயிருப்பாங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து எவ்வளவு பேர் நரகத்துக்கு போயிருப்பாங்க. ஆனா ஏன் ஆண்டவர் என்ன பண்ண தாமதிக்கிறாருன்னா, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய தெய்வம் பொறுமையா இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவசரப்பட்டு என்ன பண்ண எதுவுமே ஆண்டவர் நேர்த்தியாய் செய்கிற தேவன், எல்லாவற்றையும் அருமையாய் செய்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில பொறுமையினாலே உன் ஆத்துமாவை காத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொறுமையினால ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான்னு போட்டிருக்கு. பொறுமையினால என்ன பண்றாப்புல? யோபு சரித்திர புஸ்தகத்துல யோபு பேரெடுக்கப்பட்டுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம பொறுமையாக சில வீட்டுல காரியங்கள்ல
என்ன பண்ணும், சில காரியங்கள் சக்சஸ் ஆயிரும், வெற்றி ஆயிரும். ரெண்டும் போது சண்டை போடுறத விட ரெண்டு பேரும் நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, நீ பெரிய நான் சண்டை விடும்போது அங்கே இடத்துல பண்ண சமாதானத்தை இழந்து, தூக்கத்தை இழந்து, நிம்மதி இழந்து, ஒரு பேரை அடிச்சுக்கிட்டு காயப்படுத்திட்டு அது நல்லாவா இருக்கு? ஆண்டு மனசு எவ்வளவு வேலைப்படும். ஒரு பொறுமையா இருந்தா ஸ்தோத்திரம், எத்தனை காரியங்கள் சாவாங்க. இங்க எழுதப்பட்டிருக்கிறது, யோபின் பொறுமை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க. நம்ம எல்லாத்தையும் கேள்விப்படுறோம், கேட்கிறோம், எத்தனையோ பொறுமைன்ற வசனத்தை கேட்கிறோம். ஆனால் என்ன பண்ணுதுல, அந்த பொறுமை மட்டும் வர மாட்டேது. அது நம்ம என்ன பண்ணணும், ஆனந்த சமுதிரத்தை கேட்கணும். ஆண்டவரே, இந்த காலத்துல நான் பொறுமையா இருந்து ஞானம் மறந்து செயல்படுறதுக்கு அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பொறுமை இல்லாம நான் பேசுறேன், பொறுமை இல்லாம திட்டிடுறேன், பொறுமை இல்லாம கெட்ட வார்த்தையை வாயில தந்தது, பொறுமை இல்லாம பாதத்தை போட்டு உடைச்சிடுறேன், பொறுமை இல்லாம ஏசத்துக்கு செலவு பண்ணிடுறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எல்லாவற்றைக்கும் ஞானத்தை தேவன் தருகிறவர். ஸ்தோத்திரம். எல்லா காரியத்திலும் நம்ம கவனமா இருக்குன்னு சொல்ல ஆண்டவர். நீ என்ன பண்ண, பூமியில என்ன பண்ணு, மனுஷர்களுக்கு எச்சரிக்கையா இருன்னு சொல்லியிருக்கிறார். யோப போட்டு அவனை வறண்டு பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னமோ சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா என்ன பண்றாப்புல, பொறுமையா இருக்கு. கடைசி 42 சொல்றாரு யோபு, தேவரி நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது என் வாழ்க்கையில தடைபடாது. பாருங்க, 42 அதே வரைக்கும் நம்புறாங்க. காத்திருந்து கடைசியில் 40 நடக்குது. சொல்லுவாங்க, அவன் முடிவை அப்பதானே போட்டு பேசணும். பாருங்க, அவன் முடிவையும் கண்டீர்கள். அந்த பொறுமையா இருக்கிறதுக்கு முடிவு பார்த்தீங்கன்னா சக்சஸா இருக்கும், வெற்றியா இருக்கும். நீ வேதாகமத்துல பொறுமையா இருந்த வாழ்க்கையில வெற்றியை அவனுக்கு சுதந்திரத்தை கொண்டு பார்க்க முடியும். எனக்கு அருமையா தேவைப்பிள்ளைங்க, பொறுமை இல்லாம சில காரியத்தை நம்ம உடைத்து போடுகிறதை, பாஸ்டா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், பொறுமை இல்லாம என்ன பண்ணாப்புல, மோசே அந்த கற்பலகையை உடைத்து போட்டார். ஸ்தோத்திரம். ஆமா, இஸ்ரவேல் ஜனங்கள் பொறுமை இல்லாதபடிக்கு விக்கிரகத்தை உண்டு பண்ணி வணங்கி மடிந்து போனார்கள். தேவ சமூகத்துல நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை தேவ சமூகம் ஆண்டவர் எனக்கு பொறுமையை கற்றுக் கொடுங்க, நாங்க அதை நான் வழக்கப்படுத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்ன அறியாம நான் படபடன்னு பேசுறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க சப்பான்னு கேளுங்க. தேவனாய கர்த்தர் உங்களுக்கு பொறுமையை கொடுத்து தேவனுடைய வாக்கு தத்தங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, எங்களுக்கு ஞானத்தை தந்துடுங்க, முக்கியமாக பொறுமையை தாங்க ஆண்டவரே. ஒரு முடிவில் மகிமையான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீங்க, அதை நாங்கள் சுதந்திரித்துக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே